ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்பருத்திப்பூ ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். செம்பருத்திப்பூ இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யும், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த செம்பருத்திப்பூவில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இது இந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான இந்த செம்பருத்திப்பூ ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்பருத்திப்பூ ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 10 செம்பருத்திப்பூ எடுத்துக்கிறேன். கீழே இருக்கிற இந்த காம்பு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பச்சை கலரில் இருக்கிற காம்பை கிள்ளி எடுத்துருங்க. இந்த செம்பருத்திப்பூக்கு நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தமும் தேவையில்லை. அந்த இதழை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 10 பூவையும் நம்ம அந்த இதழை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ இதழை மட்டும் தனியாக எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செம்பருத்தி பூ ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். செம்பருத்தி பூ இதழை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஊத்தாப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கழுவி வச்சுருந்த செம்பருத்தி இதெல்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச செம்பருத்தி பூ இதனுடைய பேஸ்ட்டை இப்போ இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனையும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை கையில் நல்லா பெசரி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு தோசை தவா வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருந்தா மாவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஊத்தாப்பத்தை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 3 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. அருமையான ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான செம்பருத்திப்பூ ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபிங்க. அந்த வெங்காயம் நல்லா வதக்கி சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த செம்பருத்தினுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் கூட நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. நீங்கள் என்ன சேர்க்குறதுக்கு பதிலாக நெய் சேர்த்திங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செம்பருத்தி பூவை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான செம்பருத்தி பூ ஊத்தாப்ப ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.